கண்டிங் சேனல் பீப்புள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். ரெண்டுமே ரொம்பவே சோகமான ஒரு விஷயமா இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன். வாங்க அவற்றை ஆல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ட்ரஸ் அமிர்தா பாண்டே கிட்டத்தட்ட இவங்க நிறைய வெப் சீரியஸ், அது மட்டும் இல்லாமல் மூவிஸ், நிறைய சீரியல்ஸ்னு சொல்லி நிறைய விஷயங்களில் ஈடுபட்டு நடிச்சிட்டு இருந்திருந்தாங்க. ரொம்ப ஃபேமஸான நடிகைங்களும் ஒருத்தங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் ரீசெண்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்க வீட்டில் அவங்க திடீர்னு இறந்து ஒரு சடலமாக மீட்டெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்தி கேட்டு எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க. அது என்ன நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ரொம்பவே மன அமைதி இல்லாமல் ரொம்பவே டிப்ரெஸ்டாக இருந்துட்டு இருந்ததா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ரொம்பவே கஷ்டமாக இருந்துகிட்டு இருக்குது, எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பண பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் பர்சனலாகவும் நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்டு இருக்குது, இதெல்லாம் சமாளிச்சுட்டு நான் எப்படி இருந்துகிட்டு இருக்கேன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே சோகத்தில் எல்லாருமே ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த வகையில் திடீர்னு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் அவங்க தூக்கிட்டு தற்கொலை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தற்கொலை எதுக்குமே தீர்வு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இடத்துல சொல்லிட்டு இருந்தாலுமே திரும்ப இந்த நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ அவங்க சாவறதுக்கு முன்னாடி, அதாவது தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி என்னோடய வாழ்க்கை அப்படின்றது 2 படகுல போயிட்டுருக்கு. ஸோ அதில் ஏதாவது ஒரு படகை நான் மூழ்கடிச்சு தான் ஆக போகிறேன். ஸோ அப்படி மூழ்கடிச்சா நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை அவங்க வாழ்க்கையை தான் அவங்க முடிச்சுக்க போகிறேன் அப்படின்றத இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களோட உடலை பிரேத பரிசோதனைக்கு ஈடுபட்டிருக்காங்க. ஸோ எதனா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருமே அவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிட்ருக்காங்க. நீங்களும் மறக்காமல் அவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிருங்க. ரெண்டாவது ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சுந்தரா ட்ராவல்ஸ் படத்தில் ஹீரோயினாக நடிச்சிட்டு இருந்த நம்மளோட ராதா மேடம். கிட்டத்தட்ட அவங்க அந்த படத்துக்கு அப்புறம் நிறைய ஃபார்ம் அவுட் ஆகிட்டாங்க. நிறைய விஷயங்களில் ஈடுபட ஆரம்பிச்சு நிறைய அப்படி ஸ்டக் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு திருமணமும் கை கூடலை அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட திருமணமே பண்ணிக்கல அப்படின்றதும் நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் சமயத்தில் ரீசெண்டாக அவங்க மேலே ஒரு புகார் ஒன்று கோர்ட்டில் கேஸ் ஆகிருக்கு. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முரளி கிருஷ்ணன் அப்படின்றவர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மேலே கேஸ் கொடுத்துருக்காரு. அதுவும் நான் அடித்து மண்டையை உடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுத்துருக்காரு. அவங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் என்னோடய ஃப்ரெண்டை நம்மளோட ராதா மேடம்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். ஸோ அவங்க கூட அவங்களுக்கு என்ன பேச்சுவார்த்தை என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 90,000 ரூபாய் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயினில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க சம்திங் மேற்கொண்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அதிலேருந்து அவங்களுக்கு அசலும் வரல, வட்டியும் வரல, எந்த ஒரு ஈடுபாடுமே அதுலேருந்து வரவே இல்லை. அப்படின்றதுனால அவங்க என்ன பிடிச்சி 2 நாளாக மிரட்டிகிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு இடத்துல மீட் பண்ண வச்சு அவங்க ஃபேமிலியாக சேர்ந்து பணம் கேட்டு மிரட்டிகிட்டே இருந்தாங்க. என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். திடீர்னு என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் அடித்து மண்டையை உடச்சிட்டாங்க. நான் இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக போலீஸார் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு எப்படி போய் நிற்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுக்கு எதில் ரொம்ப பிடிச்சிருந்த மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்லுங்கள் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.